இல்லை, அவனுடைய திருவடியைத்தான் போய் நான் பணிஞ்சனா அப்படின்னா அதுவும் நான் செய்யலை. சாமியினுடைய திருவடியை பார்த்தா என்னென்னவெல்லாம் வந்திருக்கணும், முதல்ல அன்பு செஞ்சிருக்கணும், அந்த அன்பு எனக்கு வரல, உருகி பாடி இருக்கணும், அதுவும் நான் செய்யலை. பதைவதைப்பாவது இருந்திருக்கணும், அதுவும் நான் செய்யலை. அப்புறம் பணிந்திருக்கணும் இல்லையா அவனுடைய திருவடிய, அந்த பணி நான் போய் அவன் திருவடியை வணங்கவும் இல்லை. பாதமலர் சுற்றுகின்றலை, அவனுடைய திருவடிக்கு மலரும் சுற்றலை. அதனால துணையிலி பிணநெஞ்சே என்று சொன்னாருங்க. அப்படின்னா துணையிலி பிணநெஞ்சே, உனக்கு அதாவது உனக்கு மலர்களை சூட்டுகின்றாய், அதனை யாண்டுள்ளான் யாண்டுள்ளான் என்று தேடுகின்றாயும் இல்லை, தெருக்கள் தோறும் திரிந்து அலறுகின்றாயும் இல்லை. அதனால் நீ உற்றதுணை அற்றவனாய், துணையிலின்னா என்னன்னா எந்த ஒரு துணையும் இல்லாதவனாக இந்நிலையில் நான் செய்வது ஒன்றும் அறியேன் ஆயினேன் என்று சொல்லி எனக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கெல்லாம் யார், அதாவது நான் பெருமானை வழிபாடு செஞ்சிருக்கணும், ஆடி இருக்கணும், பாடி இருக்கணும், திருவடியில மலர் சூட்டி இருக்கணும், அன்பு செஞ்சிருக்கணும். இதுக்கெல்லாம் செய்யாது இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த நெஞ்சுதான காரணம், நானா காரணம்? இந்த நெஞ்சுதான காரணம். இதெல்லாம் செய்யலையே. அதனால எப்படி இருக்கிற அப்படின்னா பிணம் போல் கிடக்கிறாய் என்று சொல்லி பிண நெஞ்சு என்று சொல்லி இந்த பாட்டுல சொல்றாரு. ஒன்றும் அறியேன் ஆயினேன் என்றவாறு என்று சொல்லுகிறார். அதாவது நெஞ்சு இடைவிடாது இயங்கிக் கொண்டிருப்பது, அதாவது நெஞ்சு எப்பொழுதும் இடைவிடாது இயங்கிக் கொண்டிருப்பது, அதன் இயக்கமே உடல் அசைவுக்கு காரணமாகிறது. அதாவது உடல் அசைவுக்கு காரணமே அந்த நெஞ்சினுடைய இயக்கம். அத்தகைய